வெல்கம் டு கேடி தமிழன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த வாரம் ஓடிடிலையும் தேட்டர்லையும் ரிலீஸ் ஆக போகிற படங்களோட லிஸ்ட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் தேட்டரில் என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஹாலிவுட் கலெக்ஷனில் நிறைய பேர்த்துக்கு பிடிச்ச ஒரு படமான குங்ஃபு பாண்டா, அந்த படத்தோட 4th பார்ட் மூவியை இந்த வாரம் தேட்டரில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு 4 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. மலையாளத்தில் பக்கமாக தேட்டரில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான பிரேமலு இந்த படத்தை தமிழில் இந்த வாரம் தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. போன வாரம் தெலுங்கு வெர்ஷனை தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த வாரம் இந்த படத்தோட தமிழ் வெர்ஷன் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் இந்த படத்தோட தமிழ் டப்டு தான் ரொம்பவே மட்டமாக இருக்குது. இந்த தமிழ் டப்டு வெர்ஷனில் பார்க்குறதுக்கு மலையாளத்திலே பார்த்துட்டு போயிடலாம். மாஸ்டர் மகேந்திரன் ஹீரோவாக நடித்து அமிகோ கேரேஜ் அப்படிங்கிற ஒரு படம் இந்த வாரம் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. சமுத்திரக்கனி நடிப்பில் யாவரும் வல்லவரே அப்படிங்கிற ஒரு படமும் இந்த வாரம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆர்கே சுரேஷ் நடிப்பில் காடு வெட்டி அப்படிங்கிற ஒரு படமும் இந்த வாரம் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. தெலுங்கு லாங்குவேஜில் ஒரு ஆக்ஷன் டிராமா மூவியாக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் ரசாகர் சைலண்ட் ஜெனோசைட் ஆஃப் ஹைதராபாத். இது ஒரு பேன் இண்டியா மூவி. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம்னு 5 லாங்குவேஜில் இந்த வாரம் இந்த படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்களை பற்றி பார்ப்போம். ரொம்ப நாளாக எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த மிஷன் படத்தோட சாப்டர் 1 இந்த படத்தை இந்த வாரம் ஓடிடியில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. எந்த ஓடிடியில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்கன்னா, சிம்பிளி சவுத் தான் இந்த படத்துக்கான ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. சிம்பிளி சவுத்தில் மார்ச் 15 நாளைக்கு ஓவர்சீஸாக ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. அதாவது இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு இந்த படம் சிம்பிளி சவுத்தில் ஓவர்சீஸ் ரிலீஸாக ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதுவும் இல்லாமல் இந்த படத்தை பிரைம் வீடியோலையுமே இந்த வாரம் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. அதே இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் தரப்புல இருந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதனால் நாளைக்கு சிம்பிளி சவுத், பிரைம் வீடியோ இந்த 2 ஓடிடிலையுமே மிஷன் படத்தை ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. மலையாளத்தில் மம்முட்டி நடிப்பில் பக்கமாக ரிலீஸ் ஆன படம் தான் பிரம்மயுகம். இது ஒரு ஹாரர் கலந்த த்ரில்லர் மூவி. இந்த படத்தை சோனி லிவ்ல தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம்னு 5 லாங்குவேஜில் மார்ச் 15 நாளைக்கு ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. விஜய் டிவி ஆங்கரான ரக்ஷன் ஹீரோவாக நடித்து பக்கமாக ரிலீஸ் ஆன மூவி தான் மறக்குமா நெஞ்சம். லவ் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படத்தை டென்ட் கோட்டாவிலையும் பிரைம் வீடியோவிலையும் மார்ச் 19 அன்னைக்கு ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. ஆகா தமிழோட ஒரிஜினல் மூவியாக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் மிக்ஸ்அப். இது ஒரு அடல்ட் கண்டென்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படத்தை தமிழ், தெலுங்குன்னு 2 லாங்குவேஜில் மார்ச் 15 நாளைக்கு ஆகா ஓடிடியில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. ஹாட் ஸ்டார் ஸ்பெஷலாக போன வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு சீரீஸ் தான் சேவ் தி டைகர்ஸ். இது ஒரு நல்ல ஃபன் என்டர்டைன்மெண்ட் சீரீஸ். இந்த சீரீஸோட 2nd சீசனை ஹாட் ஸ்டாரில் மார்ச் 15 நாளைக்கு தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம், பெங்காலி, மராத்தி இந்த 7 லாங்குவேஜ்லையுமே ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் ஹிந்தி லாங்குவேஜில் எடுக்கப்பட்ட ஒரு ஒரிஜினல் மூவி தான் மர்டர் முபாரக். பங்கஜ் திரிபதி, சாரா அலிகான் நடிப்பில் இந்த படத்தை இந்த வாரம் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. மர்டர் மிஸ்ட்ரி கலந்த ஒரு மூவி. இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் பண்ணும்போது தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. மார்ச் 15 நாளைக்கு தான் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. நெட்ஃப்ளிக்ஸில் டாக்குமெண்ட்ரி சீரீஸாக எடுக்கப்பட்ட ஒரு சீரீஸ் தான் டூ கில் எ டைகர். இந்த சீரீஸை இந்த வாரம் ஸ்ட்ரீம் பண்ணி முடிச்சுட்டாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த சீரீஸ் அவைலபிளாக இருக்குது. பிரைம் வீடியோவில் எடுக்கப்பட்ட ஒரு ஒரிஜினல் சீரீஸ் தான் பிக் கேர்ள்ஸ் டோன்ட் கிரை. ஹிந்தி லாங்குவேஜில் ஸ்கூல் கதையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு சீரீஸ். இந்த சீரீஸை இப்போ பிரைம் வீடியோவில் ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம்னு 5 லாங்குவேஜில் இந்த சீரீஸை இப்போ ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. 2023 ஆரன் அக்கவுண்ட் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் மசில். ஆக்ஷன் த்ரில்லர் கலந்த ஒரு மூவி. இந்த படத்தை புக் மை ஷோவில் மார்ச் 15 நாளைக்கு ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. ஸ்ட்ரீம் பண்ணும்போது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு 4 லாங்குவேஜில் இந்த படத்தை ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. 2018 தாய் லாங்குவேஜில் எடுக்கப்பட்டு ரிலீஸ் ஆன ஒரு அனிமேஷன் மூவி தான் தி லெஜெண்ட் ஆஃப் முய்தாய் 9 சஸ்திரா. இது ஒரு ஃபேண்டசி கலந்த ஆக்ஷன் மூவி. இந்த படத்தை புக் மை ஷோவில் மார்ச் 15 இந்த வாரம் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. ஸ்ட்ரீம் பண்ணும்போது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, தாய்னு 4 லாங்குவேஜில் இந்த படத்தை புக் மை ஷோவில் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. ஆக்ஷன் த்ரில்லர் மூவியா ஹாலிவுட்டில் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படம் தான் நோ வே அப். இந்த படத்தை லைன்ஸ் கேட்டில் இன்னைக்கு ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரீம் பண்ணும்போது தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ், ஹிந்தி இந்த 4 லாங்குவேஜ்லையுமே இந்த படத்தை இப்போ ஸ்ட்ரீம் பண்ணி முடிச்சுட்டாங்க. பிரைம் வீடியோவோட ஒரு ஒரிஜினல் சீரீஸ் தான் இன்வின்கபிள். இது ஒரு அனிமேஷன் சீரீஸ். இந்த சீரீஸோட 2nd சீசனோட ஃபர்ஸ்ட் 4 எபிசோடையுமே இப்போ பிரைம் வீடியோவில் இன்னைக்கு ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் சீசனை தமிழ் லாங்குவேஜ்லையுமே ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. இந்த சீரீஸையுமே இப்போ தமிழ் லாங்குவேஜில் பிரைம் வீடியோவில் ஸ்ட்ரீம் பண்ணி முடிச்சுட்டாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி டென்ட் கோட்டாவில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த படம் தான் நந்திவர்மன். போன வாரமே இந்த படத்தை ஸ்ட்ரீம் பண்ணுறதா டென்ட் கோட்டா சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்ன காரணத்தால் ஸ்ட்ரீம் பண்ணலன்னு தெரில. மேபி இந்த வாரம் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி தெலுங்கு லாங்குவேஜில் ஒரு பிளாக் பஸ்டரான படம் தான் ஹனுமான். நாம் எல்லாருமே இந்த படத்தை எப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க அப்படின்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம்.
இந்த படத்தோட ஒரிஜினல் லாங்குவேஜான தெலுங்கு லாங்குவேஜ்லேயே ஓடிடியில் எப்போ ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் ஹிந்தி லாங்குவேஜில் இந்த படத்தை டெலிவிஷன்லேயே இந்த வாரம் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. அதே சமயத்தில் ஜியோ சினிமாலையும் இந்த படத்தை ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. அதையுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கடைசியில் இப்போ தான் ஜிபே அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும் ஜிபேயில் இந்த படத்தை ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. ஆனால் அஃபிஷியல் டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. நம்ம தமிழ் லாங்குவேஜில் இந்த படத்துக்கான ரைட்ஸை அமேசான் பிரைம் வீடியோ தான் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமில் பக்கமாக ஆடில் ஹனுமான் படத்தை ஸ்ட்ரீம் பண்ணுறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. அதாவது வாட்ச் நவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஆடாக வந்திருக்கு. மேபி இந்த வாரம் ஹனுமான் படத்தை தமிழ் லாங்குவேஜில் பிரைம் வீடியோவில் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வாரம் எந்தெந்த படத்துக்காக நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.